குளோபலாகவே நிறைய அன்சர்டனிட்டி நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்கப்பட போகிறது மிடில் கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1.2 crores ஹோம் லோன் வாங்கியிருந்தார். அவருக்கு வேலை போயிடுச்சு. அந்த இஎம்ஐயை கட்ட முடியல. இஎம்ஐயை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாததுனாலையோ இன்கம்ல இருந்து ஒரு 25% அதுக்கு மேலே இஎம்ஐ போகாமல் பார்த்துக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, உங்கள் காருக்கோ ஹோம் லோனுக்கோ சேர்த்து நீங்கள் ஒரு 60,000 80,000 நீங்கள் இஎம்ஐயாக கட்டிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் எப்போ வேணால் அடிபடலாம். இப்போ நீங்கள் லோனை மட்டும் கட்டிட்டு இருந்தீங்க, வேற எதுவுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி லோன் எடுக்க வேண்டியது. மிடில் கிளாஸ் அஃபெக்ட் பண்ணுறது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிங்க, அது எப்படி சார் அஃபெக்ட் பண்ணும்? சரி, இன்ஃப்ளேஷனை நீங்கள் தடுக்கவே முடியாது. ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர தடுக்கவே முடியாது. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 2026 நல்லா ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா குளோபலாகவே நிறைய அன்சர்டனிட்டி நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்கப்பட போகிறது மிடில் கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? மிடில் கிளாஸ்க்கு ஒரு சேலஞ்சஸ் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா அவங்களுடைய இன்கம் அஃபெக்ட் ஆகும்போது அல்லது விலைவாசி ஏறும்போது. இன்கம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இப்போ சமீப காலத்தில் ரொம்ப பரவலாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஐடி செக்டரில் ஒரு சில மாறுதல்கள் வரலாம் ஏஐ தாக்கத்தினால அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்போ ஏஐ வருது, ஒரு ஐடி செக்டாருக்கு ஒரு விஷயமே மாறுது அப்படின்னு நம்ம ஒரு இதை எடுத்துப்போம். ஸோ அதனால் ஐடி ஜாப்ஸ் கட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு இன்கம் எஃபெக்டை மாற்றும். அதாவது அவங்களுடைய இன்கம் தடைப்படலாம். அவங்க ஏதாவது லோன் வச்சுருந்தாங்கன்னா அந்த விஷயங்கள் மாறலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்குறோம். இப்போ சில நேரங்களில் இந்த வாரோட எஃபெக்டோ இது விஷயங்களால விலைவாசி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சில இடங்களில் நம்ம தட்டுப்பாடு பார்க்குறோம். கேஸ் தட்டுப்பாடு அப்படின்றோம், எரிவாயு தட்டுப்பாடு, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா இந்த மாதிரி தட்டுப்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வரும்போது அதோடைய ப்ரைஸ் டெம்பரரியாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப நாள் நீடிக்காது, ஆனால் அது டெம்பரரியாக நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு ரிஸ்க் எப்பயுமே மிடில் கிளாஸ்க்கு இருக்க தான் செய்யும். ஒன்று அவங்களுடைய வேலை ஆர் அவங்களுடைய இன்கம் பாதிப்படைகிறது, 2 விலைவாசி ஏறுறது. இந்த 2 ரிஸ்க்கை அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க பழகி வச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க எதிர்கொள்ளலாம். அதை சிறப்பாகவே எதிர்கொள்ள முடியும். சார், நீங்கள் சொல்லும்போது வேலை இழந்துட்டாங்கன்னா இப்போ இஎம்ஐஸ் லோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான் நிறைய வச்சுருப்பாங்க, சேலரி பீப்புள் தான் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இந்த சிச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணலாம், இல்லை இஎம்ஐஸ் எடுக்கவே கூடாதுன்றீங்க? சரி, சமீபத்தில் ஒரு பெங்களூரில் ஒரு விஷயம் நடந்தது. ஒருத்தர் இளைஞர் ஒரு லோன் வாங்கியிருந்தார். 1.2 crores ஹோம் லோன் வாங்கியிருந்தார். அவருக்கு வேலை போயிடுச்சு. வேலை போனதுனால அவர் ஒரு 3 மாதம் அவரால் அந்த இஎம்ஐயை கட்ட முடியல. 3 மாதம் இஎம்ஐ கட்டலை அப்படின்றது ஒரு சின்ன விஷயமா நமக்கு தோணுச்சுனாலும் அந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னா அந்த பேங்க் அந்த ப்ராப்பர்ட்டியை சர்ஃபேசி ஆக்டில் செல் பண்ணிட்டாங்க. இப்போ சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதம் ஒருத்தர் இஎம்ஐ கட்ட தவறினார் அப்படின்னா அதை என்பிஏன்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாற்றிடுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு பேங்க்கு ஒரு பவர் கிடைக்கும். அது சர்ஃபேசி ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு கோர்ட்டுக்கோ எதுக்கோ போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னால் இதனால அவங்க லீகலாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு போய் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடையாது. இந்த சர்ஃபேசி ஆக்ட் பேங்க்குக்கு அந்த பவரை கொடுக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க ஏலத்தில் விடலாம் அப்படின்ற பவரை கொடுத்துரும். இப்போ ஏலத்தில் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏலத்தில் எடுக்கிறவங்க எப்படி எடுப்பாங்கன்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸை கொடுத்து எடுக்க மாட்டாங்க. ஸோ மார்க்கெட்டை விட கம்மியான ப்ரைஸை கொடுத்து தான் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கோட் பண்ணுவாங்க. இப்போ இந்த லோனு அப்படின்றது பேங்க் எப்பயுமே அந்த லோனை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு மினிமம் ஃபிக்ஸட் ப்ரைஸை வச்சுருப்பாங்க. ஒருவேளை எடுக்கிறவங்க அந்த ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அவங்க தான் ஹையஸ்ட் பிட்டராக இருந்தாங்கன்னா பேங்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் வேல்யூ இல்லை, இவங்களுக்கு கம்மியாக தான் வரும். ரெண்டாவது, அந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் அந்த லோன் கவர் ஆகிறது ரொம்ப கம்மியான அப்ரிசியேஷனை தான் கொடுத்துருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அவரால் பண்ண முடியாது. அதனால நிறைய ஃபினான்ஷியல் லாஸ் வரும். ஒன்று வீடியும் எழுந்துருவாங்க, ஃபினான்ஷியல் லாஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் ஒரு வேலை இல்லாததுனாலையோ இல்லை ஒரு இஎம்ஐ கட்டாததுனாலையோ இஎம்ஐயை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாததுனாலையோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை எப்படி திட்டமிடணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பார்த்துட்டு அவங்க செய்ய ஆரம்பிக்கணும்.
சார் திட்டமிடுதல்னு சொல்லிட்டீங்க, அது என்ன திட்டம்னு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சரி, இப்போ திட்டமிடுதல் அப்படின்னும் போது அந்த பிளான், இப்போ ஒருத்தர் லோன் எடுக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ லோன் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ஒருத்தர் வந்து அவருடைய இன்கம், அதாவது இன்கம்ல இருந்து ஒரு 25% அதுக்கு மேலே வந்து இஎம்ஐ போகாமல் பார்த்துக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லது. அது வந்து ஆவரேஜ். எக்ஸ்ட்ரீம் கேசஸில் மொத்தம் 40%, அது வந்து பெட்டர். சில பேர் வந்து 60-80% எல்லாம் வந்து வர்ற இன்கம்ல வந்து இஎம்ஐயை கட்டிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பெரிய ரிஸ்கில் இருக்காங்க. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, உங்கள் காருக்கோ ஹோம் லோனுக்கோ சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 60,000-80,000 நீங்கள் வந்து இஎம்ஐயாக கட்டிட்டு இருக்கீங்கன்னா பெரிய ரிஸ்க். ஒன்று, உங்கள் வாழ்க்கை தரம் வந்து எப்போ வேணா வந்து அடிபடலாம். அதனால முதல்ல அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது, நீங்கள் இஎம்ஐன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி வேலை எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அந்த வேலை இல்லாத நேரத்தில் வந்து எப்படி நீங்கள் உங்கள் ஹவுஸ் ஹோல்டு பட்ஜெட்டை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்றது ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். அந்த பேக்கப் பிளான் இருக்கவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு வந்து இஎம்ஐயோடு சேர்த்து வீட்டு செலவுகளையோ சேர்த்து ஒரு 50,000 ரூபா எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் எமர்ஜென்சியில் வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க அப்படின்வோம். இப்போ இந்த மாதிரி வேலை போகுது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 12 மாதத்துக்கான விஷயத்த முதலே வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த 50,000 × 12, அதாவது ஒரு 6 லட்சத்தை வந்து ப்ராப்பராக ஒரு லிக்விட் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டில் அதிகம் ஃப்ளக்சுவேட் இல்லாத லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பாதிப்பு ஒருவேளை வந்ததுன்னா உங்களுக்கு அந்த 12 மாதத்துக்கான குஷன் கிடைக்கும். வீட்டோட செலவுகள் அடிபடாது, உங்களுடைய இஎம்ஐ அடிபடாது. அதுக்குள்ளே நீங்கள் வேறு வேலையை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த வேலையில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு வேளை ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஒரு வீடோ இல்லை குடும்பமோ, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ, குழந்தைங்களோ, அவங்களோட படிப்போ அடிபடக்கூடாது. இதை வந்து ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிளாக ஒரு பேக்கப் ஃபண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்காது. சரி, இப்போ ஆல்ரெடி 50% மேலே அவங்க சேலரியில் லோன்ஸ் இருக்குது, இஎம்ஐஸ் இருக்குன்னா அதை எப்படி சார் நீங்கள் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி படி கம்மி பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? சரி, 50%க்கு மேலே லோன் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மற்ற தேவைகளே அவங்க வந்து சுருக்கிக்க பழகிக்கணும். ஃபேமிலி அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களும் இருக்கணும். அவங்க லோன் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இப்போ அவங்களுக்குன்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள்கள் இருக்கும், சேவிங்ஸ் கோல்ஸ் இருக்கும், குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக சேவ் பண்ண வேண்டியது இருக்கும், ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணுறது தான் ஒரு முழுமையான வாழ்க்கை. இப்போ நீங்கள் லோனை மட்டும் கட்டிட்டு இருந்தீங்க, வேற எதுவுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி லோன் எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது கடனாளி உங்களுக்கு இன்னொரு கடன் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுக்காது. நீங்கள் எப்படி இருக்கிற கடனை வந்து முதல்ல அடைக்கணும் அப்படின்றத பார்க்கணும். உங்களுடைய கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கடனை எப்படி சுருக்கலாம் அப்படின்றத நீங்கள் முதல்ல பிளான் பண்ணணும். உங்களுடைய மற்ற செலவுகளை குறைச்சிட்டு இந்த கடனை ஓரளவுக்கு குறைக்க முயற்சி பண்ணுங்க. அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை ஒரு 40%க்கு கீழே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்ட்ரோலபிளாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற சேவிங்ஸையும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சைட் பை சைட் 2 விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய லோனும் ஒரு டைமில் தீரும், உங்களுடைய கார்பஸும் வளர்ந்துருக்கும். இந்த 2 விஷயமும் உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கும். இந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததுனாலும் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த விஷயம் அவங்க வந்து பார்க்க வேண்டியது வந்து அவங்களுடைய இன்கம். ஒருவேளை இன்கம்மை ஏதாவது ரைஸ் பண்ண முடியுமா, ஒருவேளை எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியல அப்படின்னா ரெண்டாவது விஷயம் வந்து இன்கம் ஏதாவது ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அந்த இன்கம்மை ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜாப் பண்ணலாம், இல்லை ஒரு சைடு ஹஸல் பண்ணலாம், வேறு ஏதாவது குடும்ப மெம்பர் வந்து ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். பர்டிகுலராக ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பார்ட் டைமில் ஒய்ஃப் ஏதாவது ஒர்க் பண்ணி குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றத முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த குடும்பத்துடைய நிதி நிலைமை வந்து ஏறும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வர இன்கத்தினால 2 விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். ஒன்று, உங்களுடைய லோன் அடைக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த 2த்துல எது பண்ணினாலும் உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சார், இன்னொரு முக்கியமான விஷயம் மிடில் கிளாஸ் அஃபெக்ட் பண்ணுறது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிங்க. அது எப்படி சார் அஃபெக்ட் பண்ணும்? சரி, இன்ஃப்ளேஷனை நீங்கள் வந்து தடுக்கவே முடியாது. இன்ஃப்ளேஷன்றது ஒரு கிராஜுவல் இன்ஃப்ளேஷன் எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து மாற்ற முடியாது, வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய இன்ஃப்ளேஷன் ஜென்ரலாக வந்து வருஷம் உங்களுடைய ரெண்ட் பெருகும், நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் பெருகும், வீட்டுக்கான தேவையான அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் வந்து பெருகும். இது எல்லாமே வந்து பெருகிட்டே இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களோட ஃபீஸு, உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து நிச்சயமாக பெருகும். இதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர
விலைவாசி உயற்றத்தை நீங்கள் வந்து டெஃபினட்டாக தடுக்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணுமே தவிர அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் இன்கம் வந்து அந்த விலைவாசி உயரம் எவ்வளோ இருக்கோ அதை விட வந்து நீங்கள் வந்து அதிகமான இன்கம்மை ஏர்ன் பண்ண பழகிக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் அந்த இன்ஃப்ளேஷனோட அதிகமான ரிட்டர்ன் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேவிங்ஸ் பேங்க் அப்படின்னு பார்த்து வச்சுருப்போம். சேவிங்ஸ் பேங்க்கில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருப்போம். அந்த 2 லட்ச ரூபாயை வந்து நம்ம வந்து யூஸே பண்ண மாட்டோம். அந்த 2 லட்ச ரூபாய்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 2%, 2.25%, 2.5% அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இன்ஃப்ளேஷன் 5%, 6% இருக்கும்போது 2%, 2.25% சேவிங்ஸ் பேங்க் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணாது. என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 50,000 ரூபா சேவிங்ஸ் பேங்க்ல வச்சுட்டு மீதி 1.5 லட்ச ரூபா வந்து லிக்விட் ஃபண்டில் போட்டு அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலான ஒரு ரிட்டர்னை ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணணும். ஸோ இதனால என்ன ஆகும், அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் ஆனது அந்த நேரத்தில் வந்து அந்த இன்ஃப்ளேஷனோட கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுடைய நிதி நிலைமை வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பர்ச்சேசிங் பவர் எப்பயுமே சிறப்பாக இருக்கும். சார், இப்போ எல்லாருக்குமே வந்து அடுத்த லெவல் போகணுன்றது ஆசை தான் இருக்கும். ஸோ இப்போ மிடில் கிளாஸில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்பர் மிடில் கிளாஸ் அடுத்த லெவல் போகணுன்ற ஆசை இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா எல்லா மாதமும் வந்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்லேருந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு செலவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்கணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே ஃபஸ்ட்டு செலவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸட் இன்கம்க்கு ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுடைய மனசை வந்து பழக்கப்படுத்திக்கிட்டீங்க. இதனால உங்கள் பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். எவ்ரி இயர் அந்த ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த சதவீதம் நம்மளுடைய வருமானத்துலேருந்து ஒரு பங்கு இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். இந்த வருஷம் நம்ம ஒரு 20% சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் 25% மாற்ற முடியுமா அப்படின்றது பாருங்கள். ஏன்னா வருமானம் ஏறுறதுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் ஏறிடுச்சுன்னா பெரிய அளவுக்கு வந்து சேமிப்போட இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறீங்க, மிடில் கிளாஸாகவே இருக்கலாம். மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு ஹெச்என்ஐ கேட்டகரிக்கோ மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த வருமானமோ அந்த நெட்வொர்த்தோ நிச்சயமாக பெருகணும். அதுக்கு நீங்கள் வந்து அந்த இன்க்ரிமெண்டல் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை எப்பயுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு டாப் அப் எஸ்ஐபியோ இல்லை அதை சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸையோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. இருக்கிற நிலமையிலேருந்து கீழே போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் சார் அவங்க ப்ரிகாஷன் சொல்லுவாங்கல்ல சார், அதை பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது இருக்கு? சரி, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போகாமல் இருக்கணும்னா நீங்கள் எதனால் கீழே போவீங்க? நிச்சயமாக உங்களுடைய வீண் செலவுகள். இந்த வீண் செலவுகள் வந்து ஒரு பெரிய ஒரு டிராகர். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்ட உடனே போய் யோசிக்காமல் வாங்கிடுறோம். அதுக்கு நமக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது யோசிக்காமல் வாங்கிடுறோம். நமக்கு வந்து தேவையானது ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட், ஆனால் வந்து நம்ம 3 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கிடுவோம். அந்த எக்ஸ்ட்ரா 1 பெட்ரூம்க்கான காஸ்ட்டே வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தில் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டோம். ஸோ அந்த ஒரு பர்ச்சேசிங் பவர் வந்து நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு. தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னாலே வீண் செலவுகளை வந்து நம்ம குறைக்கலாம். அதை வந்து நம்ம குறைச்சோம்னாலே நிறைய சர்ப்ளஸ் வந்து எப்பயுமே இருக்க ஆரம்பிக்கும். இது ஒரு ஹவுசிங்கில் மட்டும் சொல்லலை, நம்ம மற்ற விஷயங்களில் என்ன ஆஸ்பெக்ட் எடுத்திருந்தோம்னாலும் அதுலேயும் வந்து நிறைய வீண் செலவுகள் இருக்கும். சில நேரத்தில் யூஸ் பண்ணாத நிறைய ஆப்ஸ் இருக்கும், அதுலேயும் வந்து நம்ம வந்து கட்டிகிட்டு இருப்போம். ஓடிடி ஆப்ஸ் நிறைய வச்சுருப்போம். அந்த ஓடிடி ஆப்ஸ்க்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமே மாதம் வந்து 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா வரைக்கும் போகிற ஆப்ஸ் இருக்குது. நிறைய தடவை யூஸே பண்ண மாட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருப்போம், நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருப்போம். அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயங்களாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த நிதி நிலைமையை வந்து நம்ம சரி பண்ணும்போது, ஒரு மாதம் ஒரு தடவையோ இல்லை வாரம் ஒரு தடவையோ நம்ம உட்காந்து நம்ம அதை பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பணம் லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது 50 ரூபாவோ 100 ரூபாவோ டெஃபினட்டாக அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த லீக்கேஜை தடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சார், இதில் முக்கியமாக நிறைய பேர் அந்த கீழ் நிலைமைக்கு போகிறதுக்கு காரணமே ஏதாவது ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதை எப்படி சார் அவங்க தடுக்கலாம்? இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கி ஆவரேஜ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு சர்வேல என்ன சொல்லுதுன்னா 8 லட்ச ரூபா ஒரு ஆவரேஜ் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுது. ஜென்ரல் இது கிடையாது. ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆச்சுன்னா ஆவரேஜாக வந்து இன்றைக்கி வந்து 8 லட்ச ரூபா. 70% இந்தியன்ஸ்க்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜே கிடையாது அப்படின்றதையும் சொல்லுது. ஒரு சின்ன ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அதில் வந்து 5 to 15 லட்ச ரூபா வந்து செலவாயிடும். ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரை வந்து ப்ராப்பராக பார்க்குறதே இல்லை. நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து நம்பி அந்த கவர் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கவரேஜ் எடுத்து வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையே நம்ம வந்து டேக் கேர் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா அதை வந்து நம்ம ஒரு பெரிய செலவாக பார்க்குறோம். அது நம்ம அசெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது நல்லது.
எல்லா நேரத்துலையும் இன்சூரன்ஸ் பணம் கட்டிட்டோமே நமக்கு கிளைம் வரணுமே நினைக்கிறத விட நம்ம எதுவுமே வரலனாலும் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு தைரியம் இருந்ததுன்னா உங்களுடைய அசெட் வந்து எப்பயுமே வளர ஆரம்பிக்கும். அதனால எப்போவுமே நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸை வந்து அனலைஸ் பண்ணிட்டு ரிக்குவயர்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் கவரேஜ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.